கீழ்க்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக. இளங்கோவடிகள் சமண மதத்தைச் சார்ந்தவர். பத்தினி வழிபாட்டு முறையை முதலில் நிறுவியவர் சேரன் செங்குட்டுவன். இளங்கோவடிகளின் தந்தை சேரல் இரும்பொறை. சிலப்பதிகாரத்தில் 30 காதைகள் உள்ளன. The answer is option C. 1, 2 மற்றும் 4 சரி. புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? The answer is option B. மணிமேகலை. பசிப்பினி போக்கிய பாவை என்று அழைக்கப்படுபவர் யார்? The answer is option A. மணிமேகலை. ஐம்பெருங்காப்பியங்களில் பௌத்த காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? The answer is option A. மணிமேகலை. சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம் நூலை சேக்கிழார் பிள்ளை தமிழ் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? The answer is option B. மீனாட்சி சுந்தரனார்.